வெல்கம் டு நல்லாசேரிங்கப்பா. இன்றைக்கி நம்ம எபிசோடில் ரொம்பவே டேஸ்டியாக ஒரு ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஹோட்டல் ஸ்டைலில். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். மீன் பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்லைஸ் எடுத்து நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா மஞ்சத்தூள் போட்டு அதை பெசரி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் ஜீரா எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். ஒரு 5 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். 2 பீஸ் சாம்பார் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் எடுத்திருக்கேன். 1 இனுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5 ஸ்பூன் திக்காக கரைச்ச புளி எடுத்து வச்சுருக்கேன். மைதா, கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது 4 பீஸ் மீனோட ரெசிபி தான் நான் சொல்கிறேன். ஸோ மேரினேஷனுக்காக நம்ம போகலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்தாச்சு. அதில் சோம்பு, சீரகம், மிளகு அதை ஃபஸ்ட்டு ஒரு கோர்ஸ் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், இதுலேயே பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தூள், மிளகாத்தூளை போட்டு இன்னொரு வாட்டி அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ ஃபைன் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் பூண்டு, வெங்காயம், அப்புறம் புளி தண்ணியை ஊற்றி நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிவிட்டேன். மிச்சம் இருக்க புளி தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டேன். பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு ஒரு திக் பேஸ்ட் கிடச்சிருக்கு. இதை ஒரு பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போது இதில் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, அதுக்கப்புறம் மைதா, கார்ன்ஃப்ளவர், அதுக்கப்புறம் அரிசி மாவு போட்டு மீனையும் இதில் ஆட் பண்ணி லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா இதை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பிசைஞ்சதுக்கப்புறம் நம்ம மீன் இந்தளவுக்கு கோட்டாகி இருக்குது பாருங்கள். 2 பக்கமே நல்லா கோட்டாக இருக்குது. இதை நம்ம ஆயில் ஃப்ரை தான் போட போகிறோம். உங்களுக்கு வேணால் நீங்கள் ஷாலோ ஃப்ரை தவால பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் ஆயில் வச்சாச்சு. ஒரு மீடியம் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ஃபிஷ்ஷை அதில் போட போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போட்டிருக்க கோட்டிங் பர்ஃபெக்டாக இருக்குது. ஒரு 4 பீஸ்க்கு நான் தேவையான மெஷர்மெண்ட்ஸ் தான் சொல்லியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா சுத்தமாக ஆயிலில் ஒரு துள்ளி கூட உதிரவே உதிராது. இப்போ ஃபிஷ் பாருங்கள், ஒரு சைடு குக் ஆகிடுச்சு. நான் இன்னொரு சைடு டர்ன் பண்ணி போடுறேன். அதே மாதிரி போட்ட உடனே டர்ன் பண்ணாதீங்க. ஒரு நிமிஷம் கழித்து டர்ன் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக கோட்டாகி நம்ம ஃபிஷ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ண ஃபிஷ் எல்லாமே பிளேட் பண்ணியாச்சு. ஒரு பர்ஃபெக்டான கலர் கலரை ஆட் பண்ணாமே அந்த காஷ்மீரி சில்லி பவுடர்னால கிடச்சிருக்கு. டேஸ்டியான ஃபிஷ் ஃப்ரை ரெடி. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா செய்கிறீங்கப்பா.